வேதாரண்யத்தில் ஸ்ரீ பகவர் அப்படின்னு ஒரு பெரிய மகரிஷி, அந்த மகான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. வேதங்களில் மிகப்பெரிய வித்தாக இருந்தாங்க. அந்த மகானுடைய தாயார் நாளுக்கு நாள் வயது மூப்பின் காரணமாக கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு ஒரு நாள் காலமாயிட்டாங்க. அந்த தருணத்தில் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, என்னுடைய அஸ்தியை நீ எடுத்துகிட்டு போ. என்னுடைய அஸ்தியானது எந்த புனித நதிகளில் அல்லது புண்ணிய ஸ்தலத்தில் போகும்போது அந்த அஸ்தியானது மலராக மாறுகிறதோ அங்கே என்னுடைய அஸ்தியை கரைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலமாயிட்டாங்க. உடனே இந்த மகானும் அந்த அஸ்தியை எடுத்துக்கொண்டு காசிக்கு பயணப்பட்டாருங்க. காசியிலையும் இருந்து பார்த்தாரு, திறந்து பார்த்தாரு. ஆனால் அஸ்தி மலராக மாறவில்லைங்க. அப்போ ஒவ்வொரு நகராக ஒவ்வொரு புனித நதியிலையும் வைத்து ஸ்நானம் செய்துவிட்டு திறந்து பார்க்குறாரு. எங்கேயுமே மலரவே இல்லைங்க. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருங்க. கும்பகோணம் வந்த உடனே அந்த சோர்வடைந்து அந்த அஸ்தி கலசத்தை காவிரி கரையில் வச்சுட்டு அவர் காவிரியில் புனித நீராடுறாரு. அப்போ இவருடைய சிஷ்ய கோடியும் நீராடி விட்டு பசித்த உடனேயே அந்த அஸ்தி கலசத்தை திறந்து பார்க்குறாரு. அதில் பூக்களாக இருக்குது. ஏதாவது பலகாரம் இருக்குமோ என்னமோன்னு சொல்லி அவர் பார்த்தாரு. ஆனால் பூக்களாக இருக்குது, மூடி வச்சிட்டாரு. ஆனால் இது அந்த ஸ்ரீ பகவர் அப்படிங்கிற மகானுக்கு தெரியல. அவர் கலங்கி போயிருந்தார். அதுக்கு பிறகு சிஷ்யர் நான் அது மாதிரி திறந்து பார்த்தேன், பூக்கள் இருந்தது அப்படின்னு சொன்ன உடனேயே மீண்டும் காவிரிக்கே காவிரி கரையிலே புனித நீராடி விட்டு தன்னுடைய தாயாரின் அஸ்தி கலசம் அதை திறந்து பார்த்தாரு. பூக்களாக அது பூத்திருந்தது. உடனே காசியை விட வீசம் இந்த காவேரிக்கு உண்டு, இந்த கும்பகோணம் நகருக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கலசத்தில் இருந்த அதாவது பூக்களாக மாறியிருந்த அஸ்தியை கரைத்துகிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விநாயகர் கோவில் அந்த இடத்துல இருந்ததுங்க. அந்த மரத்தடியில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் மலர்ந்து அதை காட்டி கொடுத்த அந்த மரத்தடியில் ஒரு பெரிய விநாயகர் கோவிலுங்க. அந்த விநாயகரை இவங்க தொடர்ந்து அன்று முதல் தொடர்ந்து இந்த மகான் வழிபட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வழிபட ஆரம்பித்ததுனால அந்த விநாயகர் கோவிலுக்கு ஸ்ரீ பகவத் கோவில் அப்படிங்கிற, அதாவது ஸ்ரீ பகவத் விநாயகர் கோவில் அப்படிங்கிற பேர் வர ஆரம்பிச்சதுங்க. இந்த கோவிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த விநாயகர் பெருமான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாருங்க. 1692 ஆண்டிலேயே இந்த விநாயகர் கோவிலுக்கு சிறப்பாக திருப்பணி நடந்திருக்குங்க. அப்படின்னா இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலுங்க. இந்த மகான் வழிபட்ட ஒரு அற்புதமான திருக்கோவிலுங்க. நீங்கள் இன்னைக்கு போனாலும் அந்த திருக்கோவிலை பார்க்கலாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ பகவத் விநாயகரை வழிபட்டோம்னா நவக்கிரக தோஷங்கள் எல்லாமே விலகுதுங்க. நெற்றியில் சூரியன், அதுக்கடுத்து சிரசில் குரு பகவான், அதே மாதிரி நாபி கமலத்தில் சந்திரன், வலது தொடையில் செவ்வாய், இடது தொடையில் பார்த்திங்கன்னா கேது, வலது கீழ்கை அப்படி பார்த்திங்கன்னா அதில் புதன், இடது கீழ்கையில் சுக்கிரன், வலது மேல் கையில் சனி பகவான், இடது மேல் கையில் பார்த்திங்கன்னா ராகு. இப்படி நவகிரகங்கள் எல்லாமே இந்த ஸ்ரீ பகவத் விநாயகர் மேலே அமர்ந்திருக்காங்க. இதனால தான் நாம் இந்த கோவில் போனோம்னா நமக்கு நவகிரக தோஷம், ஜாதக தோஷம் இது எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைக்கி ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தியாக இருக்குது. இன்றைக்கி ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போங்க. கும்பகோணம் பக்கம் இருக்கிறவங்க மறக்காமல் இந்த கோவிலுக்கு போகிறது நல்லதுங்க. கும்பகோணத்தில் நாகேஸ்வரர் கோவில் திருமஞ்சன வீதியில், அதாவது மடத்து தெருன்னு சொல்லுவாங்க கும்பகோணத்தில், அந்த மடத்து தெருவில் தான் இந்த ஸ்ரீ பகவத் விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்குங்க. கும்பகோணம் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. அப்போது அந்த பெரிய மகானுக்கே காட்சி கொடுத்த விநாயகர் இந்த விநாயகர். அது மட்டும் இல்லை, இந்த விநாயகர் உடம்பெல்லாமே நவகிரகங்கள் சூழ்ந்திருக்கிறதுனால அங்கே போய் நம்ம வணங்கினோம்னா இந்த தசாபுத்தி பிரச்சனை, ஏழரை
கண்டச்சனை பிரச்சனை எது இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி தோஷங்கள் எல்லாமே விலகி நமக்கு சந்தோஷம் வந்து சேருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மகா சங்கடகர சதுர்த்தி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல ஸ்ரீ விநாயக பெருமானின் அருட்கடாட்சம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.